ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோடைய பகுதியை காணலாம் வாங்க. போன வாரம் நம்ம பகுதியில் என்ன பார்த்தோன்னா, போஜராஜ மன்னன் சரவணப்பட்டன் அப்படின்ற ஒரு அந்தனிடமிருந்து அவனோட வயலை விலைக்கு வாங்கினான். தொடரை காணலாம் வாங்க. மறுநாள் போஜராஜன் தன் அரசாங்க ஆட்களை அழைத்து கொண்டு பரண் இருக்கும் இடத்திற்கு சென்றான். இந்த பரணின் கீழே தோண்டுங்கள். கடப்பாறை மண்வெட்டியால் பூமியை வெட்டி பரிசோதித்தார்கள். மண்ணை ஆழமாக தோண்டும்போது டங் என்ற ஓசை கேட்டது. மிகுந்த கவனத்துடன் தோண்டினார்கள். அப்போது அழகான நவரத்தனங்கள் இழைத்து செய்யப்பட்ட பொன்னால் ஆகிய சிம்மாசனம் கிடைத்தது. அச்சிம்மாசனத்தில் 32 படிகளிலும் ஒரு படியிலும் அழகான பதுமை இருந்தது. எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பள்ளத்தில் இறங்கி ஆவலோடு சிம்மாசனத்தை மேலே தூக்கினார்கள். சிம்மாசனம் இருந்த இடத்தை விட்டு பெயரவோ அசையவோ இல்லை. போஜராஜன் நீதி வாக்கிய மந்திரியை பார்த்து காரணம் கேட்டான். இந்த சிம்மாசனம் தெய்வத்தன்மை வாய்ந்தது, இதற்குரிய பூஜை செய்யாமல் நாம் தூக்க முடியாது என்றான். உடனே போஜராஜன் புரோகிதர்களை வரவழைத்து சிம்மாசனத்திற்கு பூஜை செய்ய சொன்னான். அதன் பிறகே சிம்மாசனத்தை வெளியே எடுத்தார்கள். பின்னர் வீரர்கள் அதை அரண்மனைக்கு தூக்கி வந்தார்கள். போஜராஜ மன்னன் புரோகிதர்களை வரவழைத்து சிம்மாசனத்தில் அமர்வதற்கு நல்ல நாளை குறித்து அந்த நாளில் மங்கள வாக்கியங்கள் முழங்க தனது வலது காலை எடுத்து சிம்மாசனத்தின் முதல் படியில் வைத்தான். அந்த நேரம் அந்த சிம்மாசனத்தில் இருந்து 32 பதுமைகளும் கலகலவென்று சிரித்தது. சிரிப்பொலி கண்டு வியப்படைந்த மன்னன் பதுமைகளை பார்த்து, போஜராஜன், நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்டான். அப்போது 32 படிகளில் முதற்படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்ற வினோத ரஞ்சித பதுமையானது பேசியது. போஜராஜ மன்னனே, வீரத்திலும் ஈகையிலும் உயர்ந்த குடிப்பிறப்பிலும் சிறந்தோங்கி அரசாட்சி செய்து வாழ்ந்தவன் விக்ரமாதித்யன். அவர் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனம் இது. அவருடைய நற்பண்புகளில் ஒரு பங்காவது உம்மிடம் இருக்கிறதா? அப்படியானால் நீயும் இந்த சிம்மாசனத்தில் உட்காரலாம் என்றது. அப்போது பதுமையே, நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. என்னிடம் வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி கொடுத்து வருகிறேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டு வினோதரஞ்சித பதுமை கலகலவென்று சிரித்தது. பின்னன் போஜராஜனை கேளும், நீ சொன்ன இந்த வார்த்தைகளே உனக்காது என்பதையும் உனது தற்பெருமையையும் காட்டுகின்றது. எவனொருவன் தான் செய்தவற்றையும் மற்றவர்களுடைய தவறுகளையும் பேசுகிறானோ அவன் இழிவான மனிதனேயாவான் என்றது. மன்னன் தலை கவிழ்ந்து நின்றான். பாராண்ட மன்னராக பட்டி என்ற அறிவுடை படைத்த அமைச்சருடன் பார்லகம் போற்ற ஆட்சி செய்த விக்ரமாதித்தனின் வரலாற்றை சொல்லுமாறு கேட்டான் போஜராஜன். பாய் காய்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.